Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வாங்கி பாத் கத்திரிக்காய் சாதம்னு சொல்லுவாங்க. அதை எப்படி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவை கொரியாண்டர் சீட்ஸ், வரமல்லி 1 டேபிள் ஸ்பூன், சன்னா தால் 1/2 டேபிள் ஸ்பூன், பிளாக் ஊரத் தால் 1/2 டேபிள் ஸ்பூன், ரொம்ப நல்லது பிளாக் ஊரத் தால், சீரகம் 1 teaspoon, வெந்தயம் 1 teaspoon, வரமிளகாய் ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பட்டை 2, கிராம்பு 2, இது வந்துட்டு வேர்க்கடலை, அதை உடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு இதை இப்போ மிக்சரில் போட்டுட்டு கொஞ்சம் கோஸாக அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் இப்படி நரன் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஒன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். வரமல்லி, நல்லா வரமல்லியை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. வரமல்லி ட்ரை ரோஸ்ட் ஆனதும் கடலப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் ஒட்டுக்கா போட்டுக்கோங்க. கருப்பு உளுந்தம்பருப்பு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, அதனால் நான் எப்போவுமே அதான் ஆட் பண்ணுவேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெந்தயம், சீரகம் அது 2ஐயும் ஒட்டுக்கா போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டை, கிராம்பு அதையும் போட்டுக்கோங்க. வரமிளகாய் அதையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் இதை மிக்சரில் மாற்றிட்டு நைஸாக பவுடர் ஆக்கிக்கோங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணுங்கள். மண்பானை இல்லைன்னா இரும்பு சட்டி அதில் தான் மோஸ்ட்டாக சமைப்பேன் நான், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் குக் பண்ணுறக்கு. இப்போ கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் 2, ஆனியன் சேர்த்திக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனேயும் கத்திரிக்காய் நான் கட் பண்ணி ஏற்கனவே தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் சால்ட்டும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சள் தூள் சேர்த்துங்க. உப்பு தேவையான அளவு. மறுபடியும் நல்லா கிளறி ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் கத்திரிக்காயை வேக விடுங்க. இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்துருச்சு. இனி நம்ம அரைச்சி வச்ச அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரை அதிகமாக செஞ்சு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மறுபடியும் மூடி வச்சு கத்திரிக்காயை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சு. போதும், கரெக்டாக இந்த இதில் ஸ்டாப் பண்ணிடணும், இல்லை கத்திரிக்காய் குழஞ்சி போயிடும். இப்போ ரைஸ் ஆல்ரெடி நான் சால்ட்டு போட்டுட்டு வேக வச்சுருக்கேன் ரைஸை. அந்த ரைஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டு ஏற்கனவே நான் வேக வச்சுருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் உடையாமல் அழுங்காமல்
கிளறி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இந்த வேர்க்கடலை பொடியை அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு நெய் பிடிக்காதவங்க வேணால் கோகோனட் ஆயில் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு விட்டுறலாம். பாருங்கள், நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா கலக்கி அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் மூடி சிம்மில் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா இதோ வாங்கி பாத் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.